மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு 1600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பூகம்பத்தின் கோரத்தை உணர்த்தும் அதிர்ச்சி தரும் காணொலிகள் வந்த வண்ணம் உள்ளன. நிலநடுக்கத்தின் போது மியான்மரில் கண்முன்னே கட்டடம் ஒன்று தரைமட்டமான காட்சியை புத்தபிக்கு ஒருவர் தன்னுடைய செல்போனில் படம் பிடித்துள்ளார். கடை ஒன்றில் இருபுறமும் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்ட அலமாரிகள் சரிந்து விழ கடை உரிமையாளரான பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கீழே பதுங்கினார். கடை முன்பு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சி நிலநடுக்கத்தின் அதிர்வை காண்போருக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. தாய்லாந்தில் பிரம்மாண்ட அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் வெளிப்புற கண்ணாடி பேனல்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் நிலநடுக்கத்தின் போது கட்டடத்தை இறுகப் பற்றிக் கொண்டு தவித்த காட்சி காண்போர் நெஞ்சங்களை பதறச் செய்யாமல் இருக்காது. அந்த நேரத்தில் கட்டடத்தின் உச்சியில் இருந்த நீச்சல் குளத்தில் இருந்து நீரலைகள் தழும்பி வெளியேறியது மேலும் அச்சத்தை கூட்டியது. மியான்மரில் வானுயர கட்டடங்களே பூகம்பத்தால் நொடிப்பொழுதில் தரைமட்டமான நிலையில் தாய்லாந்தில் பூகம்பத்தின் பிடியில் சிக்கிய சுரங்கப்பாதை ரயில் ஒன்று குழந்தை கைகளில் சிக்கிய பொம்மை போலான காட்சிகள் வெளியாகியுள்ளன. பூகம்பத்தில் கட்டடங்கள் ஆட்டம் கண்டதால் உயிர் அச்சத்தில் அனைவரும் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டதால் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் சாறை சாறையாக நடந்தனர். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தென்மேற்கு சீனாவில் உள்ள யுன்னான் மாகாணத்திலும் உணரப்பட்டது. மருத்துவமனை ஒன்றில் உள்ள குழந்தைகள் வார்டில் பச்சிளம் குழந்தைகள் இருந்த தொட்டில்கள் அங்கும் இங்கும் நகர்ந்து மோதுவதை தவிர்க்க இரு செவிலியர்கள் பட்டபாடு காண்போர் நெஞ்சங்களை அதிரச் செய்வதாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.